வணக்கம், ரஜிதன். எஸ், இன்றைய கதைக்க போகிறது 2K அக்ரோ ப்ரொடக்ட்ஸ் லிமிட்டெடில் இருக்கிற அந்த தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பற்றி. உண்மையாக ஒரு நல்ல விஷயம். எங்கள் நிறுவனத்தில் அது பூட்டப்பட்டிருக்குது, தண்ணீர் சுத்திகரிப்பான் இயந்திரம். அப்போ அதில் நாங்கள் தண்ணீர் சுத்திகரித்து இணையன் வீதியில் எங்களை அமைஞ்சிருக்கிற எங்கள் அந்த ஷோரூமில் காட்சி அறையில் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ எப்படி அது இப்போ அது சாதாரணமான ஆக்களுக்கு அது 1 லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. எங்கண்ட விற்பனை எங்கண்ட அங்கத்தவர்கள் எங்கண்ட பங்குதாரர்கள் வர்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் 4 ரூபாய் விற்பனை விலைக்கு நாங்கள் வழங்குறதுக்கு எங்கள்ட போட்டில் முடிவெடுத்துருக்கிறோம். நிறைய கொள்வனவு செய்யக்குள்ள 500 லிட்டர் 1000 லிட்டர் அப்படி கொள்வனவு செய்யக்குள்ள அது இன்னும் நல்ல டிஸ்கவுண்டோட கழிவோட கொடுக்க இயலும். அதை தொடர்பு கொள்ளுங்க. எங்கள்ட ஜென்ரல் மேனேஜர் நம்பர், ஆஃபீஸ் நம்பர் நான் இதில் ஷேர் பண்ணுறேன்னு தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாண வீடுகள், சாமத்திய வீடுகள், வேறு ஏதாவது உங்களோட வீடுகளில் உங்களோட ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே, இவனங்கண்ட துக்க நிகழ்வு, ஒரு இறந்த வீடுக்கு கூட நாங்கள் அந்த தண்ணீர் போத்தில் இப்போ வழங்கினோம் எல்லாரும். அப்போ அந்த தண்ணீர் போத்தில் நாங்கள் வழங்கியலும். அந்த பணத்தை கிளிநொச்சிக்குள்ள செக்யூலர் பண்ண இயலும். செக்யூலர் எக்கனமி, சுழற்சி முறை பொருளாதாரம். அப்போ அதை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் போட்டில் ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம். அப்படின்னு சொன்னால் 30 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் தண்ணீர் நாங்கள் கொடுக்க போகிறோம். 30 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் தண்ணீர் நாங்கள் கொடுக்குறோம். அந்த 1/2 லிட்டர் தண்ணீர் போத்தலை எடுத்து கொடுக்குறவருக்கு 2 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். 1000 தண்ணீர் போத்தல் கொண்டே கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு 2000 ரூபா அதில் கமிஷன் கொண்டு வரும். திரும்ப அந்த வெற்று போத்தல்களை ஒரு பேக்கில் போட்டு சேமிச்சுட்டு அதை எங்களுக்கு அனுப்பி விடுவாராக இருந்தால், எங்கள்ட அலுவலகத்துக்கு அனுப்பி விடுவாராக இருந்தால் நாங்கள் அதை மீள் சுழற்சிக்கு பாவிக்கிறோம். நாங்கள் அது ஒரு போத்தல் 1 ரூபா படி மீள் சுழற்சி செய்கிற நிறுவனங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி எங்கள்ட பிளாஸ்டிக் வேஸ்டேஜை எங்கள் நாட்டுக்குள்ளே குறைக்கிறது தான் எங்கள்ட வழி, எங்கள்ட முயற்சி. இப்போ மற்ற நிறுவனங்கள், மற்ற நிறைய வியாபாரங்கள் உங்களுக்கு தெரியும், தண்ணீர் போத்தல் கொடுக்கினோம். ஆனால் ஒரு தரம் திரும்ப எடுத்து இது பண்ணுறதில்ல. அது சுடலை வழியை எல்லாம் எங்களுக்கு கிடக்குது அந்த தண்ணி போத்தல் அப்படியே. அப்போ இது அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு முன்னால் ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் ஒன்றை போட்டு எத்தனை போத்தல் திரும்ப கொண்டு வருது அத்தனை போத்தலுக்கும் அவருக்கு 2 ரூபா படி நாங்கள் அவருக்கு அந்த கமிஷனை கொடுக்குறோம். நாங்கள் 1 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அவருக்கு நாங்கள் அதை ஊக்குவிக்கிறதுக்காக 2 ரூபா கொடுக்க போகிறோம். இப்போ 1000 போத்தல் பிஸ்னஸ் செய்தாருண்டா எங்கள்ட அங்கத்தவர் ஒருவர், அவருக்கு மொத்தமாக 4000 ரூபாய்கள் கிடைக்கும். அந்த பேமெண்ட்டையும் அவர் தான் எடுத்துக்கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுக்க வேணும். போக்குவரத்து வசதிகள் இருக்குது, அனுப்பிவிடலாம். அதுக்கான கட்டணங்கள் புறம்பாக வரும். ஆகக்கூடாதுன்னு சொன்னால் 5000 போத்தலுக்கு மேலேன்னு சொன்னால் இலவச போக்குவரத்து வசதியை நாங்கள் செய்யலாம். ஆனால் அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். 500 1000 போத்தல்களுக்கு நாங்கள் போக்குவரத்து வசதி அடிஷனலாக அடோன்னா அந்த போக்குவரத்து ஒரு 500 ரூபாயா 1000 ரூபா அதை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த 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 நிகழ்வுக்கு பொறுப்பானவர்களிருந்து வேண்டி கொடுப்பீங்க. அது உங்களோட பணத்துலேருந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்போ 30 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் தண்ணி போத்தல், கிளிநொச்சியில் அடித்த தண்ணி போத்தல், 2K அக்ரோண்ட தண்ணி போத்தல்னு சொல்லி நீங்கள் நிறைய கதைங்க. கமிஷன் கிடைக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்லை. ஏன்னு சொன்னால் அந்த 4 ரூபாய் கமிஷன் கொண்டு கிடைக்கிறபடியாக தான் அவர் அந்த வெற்று போத்தலெல்லாம் திரும்ப எங்கள்ட நிறுவனத்துக்கு அதில் கொண்டு வந்து மீள் சுழற்சி செய்கிறதுக்கு உதவ போகிறார். அப்போ அவர் செய்கிறது உண்மையாக சேவை, அது ஒரு பிஸ்னஸாக அவர் செய்யலை. அவர் அதில் லாபம் உழைக்கிறதுக்காக அவர் செய்யலை. லாபம் உழைக்கிறதுக்கு எங்கள்ட அங்கத்தவர்களுக்கு ஏராளம் வழி இருக்குது. அப்படி இதை ஒரு துச்சமாக அல்லது கழிவிறக்கமாக பார்க்குறதுக்கு வெளியிலே ஆக்கள் இல்லை. அப்படி இருந்துட்டு போகட்டும் ஐயா, நாங்கள் செய்கிறத சரியாக செய்வோம். அப்போ எங்களுக்கு ஓர்டர்ஸ் ஒரு 500 போத்தல் 1000 போத்தல் நாங்கள் இப்போ அடித்து வச்சு கொள்ளலாம்னு யோசிக்கிறோம். போத்தல் எல்லாம் இதாக இருக்குது. நீங்கள் ஓர்டர்ஸ் ஒன்று வரப்போகுதுன்றதை சொன்னால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே அடித்தேன். அடித்தா கன நாளைக்கு வச்சும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மாதம் ஒரு 1000 போத்தல் எங்கள்கிட்ட ஸ்டாக்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு ஓர்டர்ஸ் போயிட்டுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஓர்டரை ஃபில் பண்ணி கொள்வோம். நல்ல புது போத்தல் தான் வாங்கி பெட்ஃபார்மிட்ட யாழ்ப்பாணத்தில் வாங்கி அதில் நிரப்பி நாங்கள் வச்சுருக்க போகிறோம். மூடியெல்லாம் நல்ல சீல் மூடிகள். நீங்கள் வேணுமெண்டா ஆஃபீஸில் 2K அக்ரோ ப்ரொடக்ட்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ சாம்பிள் இருக்குது, அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்த ஆக்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் அண்டைக்கு இறந்தினது எங்கண்ட தண்ணீர் போத்தல் தான். அப்போ இது எங்கண்ட முன்னுக்கு இருந்த சசிகுமார் அண்ணா தலைமையிலான அந்த பிஓடி தான் இதை
இந்த முயற்சி எடுத்து பூட்டியிருந்தவையில் நல்ல ஒரு விஷயம். எங்களுக்கு கச்சான் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமானது அந்த தண்ணீர் போத்தல், தண்ணீர் சுத்திகரிக்கிற இயந்திரம். இல்லாட்டி நாங்கள் தண்ணீர் வேண்டி கொண்டு தான் கச்சான் பிஸ்கட் உற்பத்தி செய்திருக்கணும். அப்போ இதில் ஒரு வியாபார வாய்ப்பு ஒன்று இருக்குது. இதை சமூக வியாபார வாய்ப்பாக பயன்படுத்தி நாங்கள் இந்த முயற்சி ஒன்று எடுக்கிறோம். தயவு செய்து எங்கள் அங்கத்தவர்கள் எல்லாரும் இதுக்கு பூரண ஆதரவு தருவீங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட பூரண ஆதரவை எதிர்பார்க்குறோம். நன்றி.